ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறோம். க்ரீன் டிக்கா எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஆயில் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அவன் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு வேறு மாதிரி டிசைனில் கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லா திருப்பி போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சொல்லுங்கள். நான் போன்லெஸ் பீஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் போனோட வேணால் உங்களுக்கு போன் பிடிக்குன்னா போன் பீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா? பாருங்கள், மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நான் காமிக்க மறந்துட்டேன். ஸோ இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்குங்கிறதுனால வந்து உங்களுக்கு அளவு கம்மியாக தான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஜாஸ்தியாக குவான்டிட்டி சமைக்கும் போது அதுக்கு தகுந்து சேர்த்துக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ்லாம் புழிஞ்சு அப்படியே அந்த மசாலா ஸ்மெல் பயங்கரமாக இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து சிக்கனில் வந்து மிக்சிங் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. க்ரீன் டிக்கா, அதாவது இது வந்து நேச்சுரல் கலர் தாங்க. நம்ம வந்து எந்த ஒரு கலர் மிக்சிங் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நேச்சுரல் நம்ம பண்ணுற கலரு. கடைசி வரைக்கும் இந்த நேச்சுரல் எப்படி இருக்குதோ அது மட்டும்தான். கலருக்காக அந்த பொடிகள்லாம் போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம போட மாட்டோம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே பரட்டி நல்லா ஒரு 1 hour ஃப்ரீசர் நல்லா வச்சுருங்க. இல்லை வெளியில் ஓப்பனாக வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் 1 hour ஃபுல்லாக நீங்கள் மிக்சிங் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த மசாலாலாம் உள்ளே ஏறும். உப்பு, காரம் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மிக்சிங் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எப்படி அந்த ஃப்ரெஷ்ஷான சிக்கனுக்கும் அந்த க்ரீனிஷ் அந்த கலருக்கும் பெப்பரு எல்லாமே உங்களுக்கு எதுவுமே கடையில் வாங்கின மசாலா எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சு சிம்பிளாக பண்ணுறது. சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். 1 hour ஆகிடுச்சு. நல்லா நம்ம பேன் எடுத்துக்கலாம். பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே அப்படியே அழகாக எடுத்து போடுங்க அப்படியே டிக்காவை. பேன் நான்ஸ்டிக்குங்கிறதுனால அளவாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஆயிலே இல்லாமல் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அவன் இருந்தாலும் அவனில் வச்சு கூட எடுத்துக்கலாம் நீட்டாக. நமக்கு அந்த எப்படி பார்த்தீங்களா, சூப்பராக அப்படியே வச்சு வறுத்து அடிக்கிற வேண்டியது தான். அது சவுண்ட் பாருங்கள், எண்ணெய் அப்படியே கொதிக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக திருப்பி விடுங்க.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த உள்ள பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே என்ன சொல்ல, பொறுமையாக லோக்கல் வச்சனால நல்லா அடிப்பெல்லாம் பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இதை ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு தேவையான சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் வாங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் டைப்பாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு, லெமன் புளிஞ்சு விட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் ஹைலைட்டே. இது ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்தும்போது அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் மசாலா போட்டு அதை பண்ணி இதை பண்ணி செய்கிறத விட சிம்பிளாக பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஸ்லோவாக ஒரு மேக்ஸிமம் வந்து மிக்சிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி சாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக கூட சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்கா? இவ்வளோதாங்க, சும்மா இருக்கிறத வச்சு அப்படியே சிம்பிளாக பண்ணி எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். பெருசாக போய் அப்படியே பிளான் பண்ணோம்னா ஒன்றும் வேலைக்காகாது. பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருக்க அந்த காம்பினேஷனை போட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? சும்மா சிம்பிள் தாங்க, சமையலே சிம்பிள் தான். நம்ம நினைக்கிறது தான் பெருசாக அப்படி ஆகுமோ அப்படி ஆகுமா அப்படி வருமா அப்படி வருமா, அதெல்லாம் ஒரு மேட்ரும் இல்லை. ஈஸி தான். நம்ம ஈஸின்னு நினச்சி பண்ணோன்னா ஈஸி. அது எவ்வளோ போடணும், இது எவ்வளோ போடணும், அதெல்லாம் மேட்ரே இல்லை. நமக்கு மைண்டு என்ன சொல்லுதோ அதை மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா அதுதான் சமையல், அதுதான் டேஸ்ட்டு. நமக்கு பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும், நம்மளை யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கும் பிடிக்கும். சமையலை பொறுத்தளவு நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரிஸ்க் எடுத்து அப்படி இருக்குமோ நம்மளே போட்டதுன்னா அது உழப்பிடும். பாருங்கள், சும்மா ஒன்றுமில்ல, ஒரு சிம்பிள் ரெசிபி தான். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தெரியுமா? அதோட டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு மசாலா இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, சீரகம், மிளகு, இது எல்லாமே மாடி வீட்டில் இருக்கிறது தான். புதுசாக போய் மசாலா வாங்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே அந்த பொன்னிறமாக அந்த மசாலா 1 hour ஊறினதுக்கும் அந்த ஃப்ரை ஆனதுக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. எந்த ஒரு ஹோட்டல்லாம் பயந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இங்கே வேண்டியதில்லை. ஒரு கலர்லாம் பாருங்கள், நேச்சுரல் கலராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான், இது நேச்சுரலாக உள்ள க்ரீன் மட்டும்தான். ஒரு பவுட்ரு எதுவுமே இல்லை, எந்த இதுவும் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக என்ன வருதோ அது மட்டும்தான் இருக்குது. இதுதான் உடம்புக்கும் நல்லது, எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றாகாது, குழந்தைகளுக்கும் நல்லது. கலர் பொடிலாம் போட்டு அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு என்னென்னமோ வருதுங்கிறாங்க. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்கும். சிம்பிள், வெரி ஹெல்த்தி.
வரக்கூடாது.